Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 548 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். ட்ரிப்புக்கு போனால் ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த ஒரு ப்ரைவசிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு விலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, உங்களுடைய உயிரோட விளையாடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக உங்களுடைய முடிவும் மாறிடும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வு காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ராகவ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது இப்போதைய மனைவி பிரீத்திக்கும் நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வு தாங்க இது. இந்த ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. பிரீத்தி அண்ட் ராகவ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் மேட்ஸ். காலேஜில் தான் வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் லவ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வந்து லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டும் நல்லா சம்பாரிச்சுட்டு அவங்களுடைய வீட்டிலுடைய சம்மதத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்படுதுங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த பேச்சுலரேட் பார்ட்டி அப்படின்னலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணணும், சிங்கிள் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த டைம்லேயே இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு பேச்சுலரேட் பார்ட்டிக்கு பண்ண போகிறோம். ஆனால் அந்த பேச்சுலரேட் பார்ட்டி நீ மட்டும் பண்ண மாட்டேன் தனியாக, நான் மட்டும் தனியாக பண்ண மாட்டேன், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். நம்ம கூட நம்மளுடைய நண்பர்களும் இருக்க போகிறாங்க. ஒரு ப்ரைவேட் வில்லாவை வந்து ஹையர் பண்ண போகிறோம். அந்த ப்ரைவேட் வில்லா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது நார்த்தன் சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. அப்படி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, எங்கே போகலாம் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உத்தராகண்ட் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு ப்ரைவேட் வில்லா அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைவேட் வில்லா வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, பாஷாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. சரி, இங்கே தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஒரு வில்லா வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது. சுற்றி வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், அதாவது நேச்சர் நிறைஞ்ச இடமா இருக்குது. பார்ட்டி பண்ணுறதுக்கும் ஃபன் பண்ணுறதுக்கும் கரெக்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அண்ட் ராகவ் டிசைட் பண்ணிட்டு அவங்க அந்த ஒரு ட்ரிப்புக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க கூட ஒட்டுமொத்தமாக எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர் வராங்க. யோசிச்சு பாருங்கள், 12 பேர் தனியாக இருப்பாங்க, இவங்க 2 பேர் தனியாக இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க பேச்சுலரேட் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக போகலை, இவங்க ஜாலியாக இருக்கணும் கொண்டாடுறதுக்காக போயிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேச்சுலரேட் பார்ட்டி அப்படின்ற ஒரு சாக்கு வந்து கொடுத்துட்டு நண்பர்களையும் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதுதான் நடந்த உண்மை. சரி, கதைக்குள்ளே வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. அந்த ட்ரிப்புக்கு போகும்போதே இவங்களுக்கு அபசகுணமாக நிறையா விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதாவது பொதுவாக நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே, வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது கால் தடிக்கி விடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பூனை குறுக்கில் போகிறது, எல்லாமே வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நார்மலாக நடக்கிற விஷயம் தானே, இதெல்லாம் ஏன் கெட்ட சகுனமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரிப்புக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் சொல்லியிருக்காங்க, டே வேணும்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போடா அப்படின்னு சொல்லி ராகவோடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, வேலைக்காவது நாங்கள் உடனடியாக போய் ஆகணும். அதோட வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு நம்மளுக்காக காத்திருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் வேணால் நம்மளுக்காக காத்திருப்பாங்க, நான் போய் ஃப்ளைட்டை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராகவ் கிளம்பி போயிடுறாரு. இதே மாதிரி ஒரு ரீசன் தான் பிரீத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தில் என்ன நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தடங்கள் நடக்கிறது யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்தால் அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ட்ரிப்புக்கு வந்த 14 பேர், அதாவது பிரீத்தி அண்ட் ராகவை சேர்த்தா 14 பேர், 14 பேருக்கும் ஒரே மாதிரி தடங்கல்கள் நடந்திருக்குங்க. இந்த 14 பேருக்கும் ஒரே மாதிரி தடங்கல்கள் நடந்திருந்தாலும் இவங்க யாருக்குமே அந்த ஒரு விஷயம் பெருசாகவே தெரியல. ஏன்னா எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபன் பண்ண போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம், நம்மளுடைய மூடை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்பவும்
தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து ட்ரிப்புக்கு கிளம்பியும் போயிடுறாங்க. உத்தராகண்டுக்கு பக்கத்தில் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் கார் 2-3 வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணிவிட்டு இவங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல, அதாவது இவங்களுடைய வில்லா இருக்கு இல்லையா, ப்ரைவேட் வில்லா, அந்த ப்ரைவேட் வில்லா போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர், அது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு வில்லா. ஸோ அந்த வில்லாவுக்கு போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டு பகுதிகள் மாதிரி இருக்குங்க. அதில் குறிப்பாக ஒரு டேர்னிங் வந்து இருக்குது, அதாவது ஒரு எல் பெண்ட் மாதிரி ஒரு டேர்னிங் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முச்சந்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க, அந்த இடத்துல தான் பவராக வந்து ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான பிளாக் மேஜிக் பர்சன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல நடக்கிற உண்மைகள் வந்து உண்மைகளாகவே கிடையாது, ஒரு விதமான இல்யூஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது, இதெல்லாம் பேக் ஸ்டோரி. பட் இதெல்லாம் தெரிஞ்சாலும் இந்த வழியில தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு காரில் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குறுக்கில் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா டபால்னு கீழே விழுகிறாருங்க. என்னடா இது, கீரில் அடிபட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறங்கி பார்க்குறாங்க. அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா காரை விட்டு ரொம்ப முன்னாடி தான் இருக்கிறாரு, தடுக்கி விட்டு கீழே விழுந்துருக்கிறாருங்க. தூக்கி விட்டுட்டு பையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த பர்சனை பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இந்த குடுகுடுப்புக்காரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா படங்களில் ஒரு விதமான தோற்றத்தில் வந்து காட்டுவாங்க, மை இட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் அவர் வந்து இருக்காருங்க. என்னடா இவர் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாரு, நம்ம ஊர் குடுகுடுப்புக்காரர் மாதிரியே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ராகவுக்கு தோணுது. ஆனால் பிரீத்தி வந்து சரி பாவம் ஒரு கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு ஏதாவது தண்ணி கொடுப்போம், சாப்பிட்றதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அவருமே சாப்பிட்றாருங்க. ஆனால் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பொருளை வந்து நம்ம ஒருத்தருக்கு சாப்பிட கொடுத்தோம், இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு பர்சன் ஸ்மைலும் பண்ணலை, தேங்க்யூன்னு சொல்லலை, அப்படியே சாப்பாடை வாங்கினார், அப்படியே வெச்ச கண் வாங்காமல் இவங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்த உடனே பிரீத்தி லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் சாப்பிட்டீங்களா, கை கழுவுங்க அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி கையெல்லாம் அவர் அலம்பியிருக்காரு. அலம்பிட்டு சரிங்கண்ணா நீங்கள் பார்த்து போங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்புகிறாருங்க. ராகவ் திரும்பினோடனே அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு ராகவுடைய கையை பிடிக்கிறாரு. என்னையா ஆச்சு அப்படின்னு. நான் இந்த பக்கம் தான் போகிறேன், என் வீடு அந்த பக்கம் தான் இருக்குது, என்னை விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை ஹிந்தியில் கேட்குறாரு. கேட்ட உடனே சரி வாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பிரீத்திக்கு பிடிக்கல. பிரீத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, இந்த இடமே வந்து ஒரு மாதிரி வியர்டான ஒரு இடம் அப்படின்றாங்க, இந்த இடத்துல நிறைய ஆன்மாக்கள் சுற்றுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஒரு தெரியாத ஒரு நபரை எதுக்காக நம்ம காருக்குள்ளே ஏற்றணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கரெக்டான ஒரு விஷயந்தான். பட் ராகவ் கிட்டனா நம்ம கூட வந்து 12 பேர் இருக்காங்க, அதாவது 14 பேர் மொத்தமாக போய்கிட்டு இருக்கோம். இந்த 14 பேர் போகும்போது ஒரு நபர் நம்மளை என்ன பண்ணிட முடியும், நம்ம வந்து தும்சம் பண்ணிட மாட்டோமா, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து காருக்குள்ளே ஏற்றுறாருங்க. ஸோ ராகவும் பிரீத்தியும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, டிரைவர் சீட்டு, டிரைவருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டு. பின்னாடி இருக்கிற சீட்டில் மிடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபர் வந்து உட்காந்துக்கிறாரு. 2 பக்கம் 2 ராகவுடைய 2 நண்பர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ நடுவில் உட்காந்து கரெக்டாக இவருடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த மிரர் இருக்கு இல்லையா, கார் மிரர், அதில் வந்து தெரியும். அது வந்து ராகவும் பார்க்குறாரு, பிரீத்தியும் பார்க்குறாங்க, நடுவில் பார்க்குறாங்க, கார் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக முறைச்சிக்கிட்டே ஒரு பார்வை, அந்த பார்வையை ஃபுல்லாக எதை நோக்கி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராகவை நோக்கி தான். அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ராகவ் இந்த விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணல, ஏன்னா அவர் வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பிரீத்தி, பக்கத்தில் இருக்கிற பிரீத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணிவிட்டு பையா என்ன அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் பார்க்கக்கூடாது, தப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஒரு மாதிரி ரூடாக வந்து கேட்குறாரு. என்னடா இது, நம்ம நார்மலாக கேட்டால் கூட இந்த மனுஷன் இவ்வளோ ரூடாக பேசுகிறானே, சரி இந்த மனுஷங்கிட்ட நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த ஒரு ஸ்பாட் சொன்னேன் இல்லையா, ஒரு முச்சந்தி ரோடு மாதிரி ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த முச்சந்தி வந்து வருதுங்க. கரெக்டாக அந்த முச்சந்திக்கு ஒரு 10 மீட்டர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரோக்கோ
இங்கே காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி காரை நிறுத்துறாங்க. என் வீடு வந்துருச்சு, நான் இறங்கி போகிறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்றாரு. என்னடா இது, இந்த இடத்துல சுற்றி முற்றி பார்த்தா வீடுகளே கிடையாது, ஒரு முச்சந்தி ரோடு மாதிரி தான் இருக்குது, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியாது, இந்த பக்கம் மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது, இந்த நபர் எங்கே போவார், சுற்றி மரங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் திரும்பியும் கேட்குறாரு. அண்ணா கன்ஃபார்மாக தெரியுமா இந்த இடத்துல தான் வீடா, இந்த இடத்துல சுற்றி முற்றி வீடே இல்லையே, நான் எப்படின்னா போவீங்க, எங்கன்னா அவங்க வீடு அப்படின்னுலாம் கேட்குறாரு. அதெல்லாம் நீ கேட்காத, நான் எங்கே போகணுமா எனக்கு போக தெரியும், நீ போறியா இல்லையா அப்படின்னு வேறு சொல்கிறாரு. என்னடா இந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண, சாப்பிட கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், இப்போ வந்து எடுத்து வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த மனுஷன் ஒரு மாதிரி வியர்டாக வந்து பேசுகிறானே, சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ராகவ். இறக்கி விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணாடியில் அந்த சைடு மிரர் இருக்குல்ல, சைடு மிரரில் வந்து பார்க்குறாரு. அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கார் பின்னாடி அப்படியே ஒரு ஓனாய் ஓடி வந்தால் எப்படி வருமோ, 4 காலில் ஓடி வரும் இல்லையா, அந்த மாதிரி 2 கை 2 கால்களை வச்சு அந்த நபர் வந்து இப்படி ஓடி வராருங்க. பார்த்த உடனே ராகவுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஏய் பிரீத்தி அங்கே பாருன்றாரு. அப்படியே அவங்களும் கண்ணாடியில் பார்க்குறாங்க, அவங்களும் பயப்படுறாங்க. அப்படியே எல்லா நண்பர்களும் ஏய் என்னடா இது, அந்த மனுஷன் மாதிரியே தெரியலடா, ஒரு மாதிரி வியர்டாக இருக்கான்டா, அவன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துக்கிட்டு இருந்தவன் இப்படி தாவனவன் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியல. அப்படியே வந்து காரை வந்து பிரேக் அடித்து நிறுத்துறாங்க. பின்னாடி இன்னொரு 2 கார் வந்துக்கிட்டு இருக்குல்ல நண்பர்கள் காரோட, ஸோ அவங்களும் வந்து பிரேக் அடித்து நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே அப்படியே பார்க்குறாங்க, என்னடா அந்த ஒரு நபர் தாவனவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க கரெக்டாக எங்கே நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த முச்சந்தி ரோடு இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த முச்சந்தி ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை மாதிரி இருக்குங்க, அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நிறைய மரங்கள் வந்து இருக்குங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு விதமான சவுண்டு வந்து கேட்குதுங்க. அதாவது ஒரு நபர் சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. சிரிச்சுக்கிட்டே அந்த மரங்களெல்லாம் பிடிச்சி ஆட்டினா ஒரு மாதிரி காற்றுக்கு வந்து பட்ட 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 பட்டன்னு மரம்லாம் ஆடும் இல்லையா, அப்படியே பறவைகள்லாம் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே, அதாவது இவங்க எல்லாருமே காருக்குள்ளே தான் இருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்கணும், ஆனால் கார் விண்டோவெல்லாம் டவுனாக இருக்கிற மாதிரியும் காருக்கு வெளியே நின்று இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்லேயே இவங்களுக்கு கேட்டிருக்குங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற 14 பேரும் அப்படியே பயப்படுறாங்க. பயப்பட்டு ஆளுக்கு ஒரு டைரெக்ஷனில் வந்து திரும்பி பார்க்குறாங்க. கரெக்டாக ராகவ் வந்து இவருடைய முன்னாடி வந்து பார்க்குறாரு. முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த ரோட்டில் அப்படி டேர்ன் பண்ணி தான் இவர் போய் ஆகணும். ஸோ அந்த கார்னர்லேருந்து அப்படியே இப்படி பார்க்குறாருங்க. பார்த்தா ஒரு மரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து மரமாக இருக்கும் பொழுது, ஒரு 100-120 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த மரம். அந்த மரத்தில் நிறைய ஆணிகள் வந்து அடிக்கப்பட்டிருக்கிறத ராகவ் வந்து பார்க்குறாருங்க. உத்து பார்த்தா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆடுதுங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆலமரம், இவ்வளோ பெரிய சைஸில் அதோட ட்ரங்க் இருக்குது, அவ்வளோ பெரிய இது. அந்த மரம் வந்து ஆடுது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஒரு தென்னை மரம் காற்றுக்கு ஆடுறது சகஜமான ஒரு விஷயம், ஆனால் ஒரு ஆலமரமே அப்படியே ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு தெரியுதுங்க. என்னடா இது, உண்மையிலேயே மரம் ஆடுதா இல்லை நம்ம தான் அப்படி இமேஜின் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதிரில் அந்த ஆலமரத்தில் அந்த கிளைகள் எல்லாம் அப்படியே தொங்கும் இல்லையா, அந்த கிளையில் ஏதோ ஒன்று இப்படி இந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. உத்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நபர் ஒருத்தர் வந்து லிஃப்ட் கொடுத்தாருல, இப்படியெல்லாம் ஓடி வந்தார் 4 கையில், அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலமரத்துடைய கிளையில் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்காருங்க. ஆடிக்கிட்டு அப்படியே பட்டு அந்த கிளை நிற்கிது. கிளை நின்ன உடனே அப்படியே அந்த நபர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து அப்படின்றாருங்க. ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணிவிட்டு எல்லாரையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாருங்க. இதை பார்த்த உடனே அப்படியே ராகவுக்கு ஸ்டேரிங் மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே வட்ட ஆடுது. பிரீத்தியும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வேணா கிளம்புடா நிற்காதரா அப்படின்றாங்க. ஃபாஸ்ட்டாக காரை எடுத்துகிட்டு போகிறாருங்க. இவங்க பின்னாடி இருக்கிற 2 காருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்துடுறாங்க இந்த ஒரு விஷயத்த. பார்த்துட்டு அப்படியே செம்ம ஸ்பீடில் காரை ஓட்டிட்டு இவங்களுடைய ரிசார்ட்டுக்கு வந்தும் சேர்றாங்க. ரிசார்ட்டுக்கு வந்த உடனே தான் இவங்க எல்லாருக்குமே உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லா, ஒரு ரிசார்ட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க அந்த ரிசார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ஒரு மேனேஜர் வந்திருக்காருங்க, ஒரு ஹெல்ப்பர் வந்திருக்காரு. என்னடா இது இவ்வளோ பெரிய வில்லாவாக இருக்குது, கிட்டத்தட்ட 7-8 ரூம் இருக்குது, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற வில்லாவில் 2 பேர் தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார், இங்கே தங்குறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் வரக்கூடாது, அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் எங்களுடைய ஓனர் இந்த வில்லாவில் இந்த ரெசார்ட்டில் ஸ்டாஃபிங்கை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாரு. எப்பா என்னத்தையோ வச்சுக்கிட்டு போ, எனக்கு
எனக்கு வந்து ரூமை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியும் ராகவும் ஒரு தனி ரூம் எடுத்துக்கிறாங்க. மித்தவங்க எல்லாமே ஒரு ரூம் எடுத்துகிட்டு அவங்கவுங்க போய் தங்கிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டு முடித்த உடனே அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. போயிட்டு செம்ம டயர்டு, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காரை ரெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. செம்ம டயர்டில் சரி படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியும் ராகவும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே யாரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. என்னடா இது அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து கண் முழிக்கிறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே கிடையாது. சரி நம்ம ஏதோ கனவு தான் கண்டிருக்கோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவருடைய தூக்கத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. கிளைமேட் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குது. ஏசி கிசிலாம் எதுவும் தேவையில்லை. விண்டோஸ் வந்து ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. வெளியே இருக்கிற கொஞ்சம் வெளிச்சம் அதோட அந்த சில்னஸ் வந்து உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக விண்டோஸ் ஓப்பனாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வில்லாவுடைய ஹாலில், இவங்களுடைய வில்லா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 4 பெட்ரூம் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 பெட்ரூம் இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹால், வெளியே போன உடனே ஸ்விம்மிங் பூல், அப்படி தான் அவங்களுடைய வில்லா வந்து இருக்குங்க. ஸோ அந்த ஹாலில் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த நடக்கிறது கூட நார்மலாக நடக்கிற மாதிரி கிடையாதுங்க. ஒரு மிருகம் வந்து 4 காலில் வந்து டபக்குன்னு ஓடினா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்குங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே ராகவ் வந்து யோசிக்கிறார், என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சவுண்டாக இருக்கே, சரி நம்ம வெளியே போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயம். சரி வெளியே போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக எழுந்துக்கிறாரு. எழுந்து வெளியே போகிறாருங்க. போயிட்டு அப்படியே ஹாலில் அப்படி எட்டி பார்க்குறாரு. இவர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூமில் தான் இருக்கார். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஒரு கார்னர் பால்கனி மாதிரி ஒரு கார்னர் இருக்குல்ல, அந்த இதில் கைப்பிடியில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வெளியே எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்த்தா கீழே பால்கனியில் யாருமே கிடையாது. ஆனால் யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு மட்டும் இவருக்கு கேட்குதுங்க. ஸோ இந்த சவுண்டை கேட்ட உடனே இவருக்கு மனசெல்லாம் பதட்டமாயிருது. ஐயோ உண்மையிலேயே எவனோ இருக்கிறான் பொழுது, எவனோ திருட்டு பையன் வந்துட்டானோ. சரி இந்த மேனேஜரையும் நம்ப முடியாது, அவனை பார்க்குறதுக்கே திருட்டு பையன் மாதிரி இருந்தான், கூட இருந்த ஸ்டாஃபு அதை விட திருட்டு பையன் மாதிரி இருந்தான். சரி இங்கே இருக்க வேணாம், நம்ம திரும்பி நம்மளுடைய ரூமுக்குள்ளேயே நம்ம பிரீத்திக்குள்ளேயே கட்டி பிடிச்சி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா ராகவ் பெட்ரூமுக்குள்ளே போயிடுறாருங்க. பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு பயத்தில் பிரீத்தி அப்படியே கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டே இருக்கும்போது இவருடைய பாத்ரூமில் இருக்கிற டேப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. தண்ணி அதாவது மக்கில் மொண்டு யாரோ குளிக்கிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. என்னடா இது தண்ணி குடிக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் வேறு கேட்குது. சரி நம்ம போயிட்டு பாத்ரூம்லேயாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே யாருமே கிடையாது. அப்படியே ஃப்ளோர்லாம் ஃபுல்லாக காஞ்சு போய் கிடக்குது. என்னடா இது சவுண்டு கேட்டது நிஜமாச்சாடா, நம்ம கனவு காணல, கண்ணு நல்லா முழிச்சு தான் இருக்கிறோம், என்னது இது இப்படியெல்லாம் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இவர் வந்து பெட்டில் வந்து உட்காராருங்க. திரும்பியும் இவருக்கு என்ன சவுண்டு கேட்குதுன்னா கீழே ஹாலில் யாரோ டக் 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 அப்படியே 4 காலில் ஓடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. அதுக்கப்புறம் மரம் வந்து ஒரு மாதிரி அசைஞ்சா, மரத்துக்கு மரம் ஒரு குரங்கோ இல்லை ஏதாவது ஒரு மிருகமோ தாவுனா ஒரு சவுண்டு கேட்கும்ல, இலைகளோட சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி இலைகளோட சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த இலைகளுடைய சவுண்டை கேட்ட உடனே ராகவுடைய கண்கள் எங்கே போகுதுன்னா ஜன்னல் திறந்து வச்சுருந்தார் இல்லையா, ஜன்னலுக்கு நிறைய மரங்கள் வந்து இருக்குங்க. அந்த மரத்துக்கு தான் இவருடைய கண்கள் வந்து போகுதுங்க, இவருடைய பார்வை போகுது. அப்படியே பார்த்த உடனே அவருடைய கண்களை அவரால் நம்பவே முடியல. ஏன்னா மரத்தில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த முச்சந்தி ரோட்டில் ஒரு நபரை வந்து பார்த்தார் இல்லையா, அந்த ஒரு நபர் தான் இப்போது மரத்தில் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்காப்புல. தொங்கிக்கிட்டு அப்படியே அவருடைய முகமெல்லாம் அப்படியே செதஞ்சு போன நிலையில் இருக்குது. கண்கள் வந்து பார்த்திங்கன்னா கருவிலேயே கிடையாதுங்க, வெறும் ஒயிட் மட்டும்தாங்க இருக்குது. அந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு நிலையில் அவருடைய முகம் இருக்குங்க. அப்படியே அந்த மரத்தில் தாவிக்கிட்டே ராகவை பார்த்துக்கிட்டே அப்படியே தாவுறாருங்க, அப்படியே ஆடிக்கிட்டே. அந்த இடத்துல என்ன ஒரு சிக்னல் காட்டினாரோ அதே ஒரு சிக்னல், உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு சிக்னல் காட்டுறாருங்க. இதை பார்த்த உடனே ராகவ் கத்துறாரு பாருங்க. இவருடைய சவுண்டை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி எழுந்துக்கிறேன், என்னாச்சுன்னா இல்லை அங்கே பாருன்றாரு. பிரீத்தியும் பார்க்குறாங்க, பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஒன்று பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னா, இல்லை உண்மையிலேயே இந்த இடத்துல அந்த ஒரு பர்சனை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, கம்முன்னு படு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க வந்து ராகவை படுக்க வைக்கிறாங்க. இவர் எங்கே தூக்குவார், தூக்கம் வருமா, யாருக்காவது தூக்கம் வருமா? இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கம் வரலங்க. அப்படியே இவருக்கு தலையெல்லாம் சுற்றுது. ஒய்யால பக்கத்திலே வந்து அந்த ஒரு பர்சன் வந்து படுத்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இவருக்கு தோணுது. என்னடா இது இந்த மாதிரிலாம் தோணுது, இவ்வளோ சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்லேயே எனக்கு வேர்த்து கொட்டுதேடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கார். சரி நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக வாக்கிங் பண்ணுவோம். எங்கே வாக்கிங் பண்ணுறது, பெட்ரூமுக்குள்ளேயே வாக்கிங் பண்ணுவோம், பெட்டை சுற்றி வாக்கிங் பண்ணுவோம். யோசிச்சு பார்த்தீங்களா, வாக்கிங் பண்ணுறதுக்கு பொதுவாக என்ன பண்ணோம், நம்ம வெளியே போயிட்டு ஹாலில் வாக்கிங் பண்ணலாம். பெட்டை சுற்றி என்ன கோயிலாக சுற்றி வர்றதுக்கு, மனுஷன் பயத்தில் என்னெல்லாம்
பண்ணியிருக்கான் பாருங்கள். அப்படியே பெட்டை சுற்றி வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூக்கம் வந்து பிரீத்திக்கு கலையுதுங்க. கலைஞ்ச உடனே ராகவ் வந்து ஒரு மாதிரி அவர் நடக்கிறதே வந்து பயத்தில் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து வெறப்பாக உடம்பு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறித்தனமாக நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காப்புல. இவரை பார்த்த உடனே பிரீத்தி பயங்கரமாக பயந்து கத்துறாங்க. இவரும் கத்துறாரு. ஏன்டி கத்துற அப்படின்னா, பேய் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க, பேய் மாதிரி இப்படி இடம் நடப்பேன் நைட்டில் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி பிரீத்தி வந்து திட்டுறாங்க. நானே பயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற நம்ம பேய் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு வேற இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் உன்னை பார்த்து எனக்கு தூக்கமும் போயிடுச்சு, எனக்கும் இப்போ பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெட்ரூம் டோர், அதாவது அந்த ரூமுடைய டோர் யாரோ டக் 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 தட்டுறாங்க. தட்டுன உடனே அப்படியே சைலண்டாக அவங்க 2 பேரும் ஒருத்தருடைய மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. என்ன இது, யார் கதவை தட்டுது, ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை போகாத திறக்காத அப்படின்றாங்க. இரு யாருனாவது பார்த்துருவோம், ஏதாவது திருட்டு பையனா வந்திருக்கானா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பாக்ஸிங் கராத்தே கும்ஃபுலாம் தெரியும், எல்லாத்தையும் நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணால் இவங்களுடைய நண்பர்கள் ஒரு 12 பேர் வந்தாங்களே, 12 பேரும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன்டா இந்த டைமில் இங்கே வந்து கதவை தட்டுறீங்கன்னா, பைத்தியக்காரங்களா 2 பேரும் இவ்வளோ கத்துறீங்க, இவ்வளோ சைலண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி கத்துனா எங்களுக்கு எப்படா தூக்கம் வரும், எங்களுக்கும் தூக்கம் போயிருச்சுரா அப்படின்றாங்க. சரி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு சில இன்சிடென்ட் நடந்தது, அந்த இன்சிடென்ட்டை பார்த்து தான் நான் பயந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்கப்பா நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களுடைய ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த பக்கம் போயிட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா பிரீத்தி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்கிடுச்சு போல இருக்கு, சரி நம்மளும் அப்படியே கொஞ்சம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இவரும் படுத்து தூங்கிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பார். படுக்கும்போது ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் நல்லா தூங்கியிருப்பாருங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் இவருக்கு தூக்கம் கலையுது. தூக்கம் கலைஞ்ச உடனே இந்த பக்கம் திரும்பி பிரீத்தியை பார்க்குறாரு. பார்த்தா பிரீத்தியை காணும். பிரீத்தி எங்கே போனேன், பிரீத்தி அப்படின்றாரு. ஆனால் பிரீத்தி எங்கே போச்சுன்னே தெரில. என்னடா இது தனியாக இருக்கிற ரூமில் வேறு விட்டு போச்சு, அந்த பேய் மாதிரி இருக்கிற ஆள் வேறு அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்கான், மரத்தில் தாவிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்மளை தனியாக விட்டுட்டு எங்கே போச்சுன்னு தெரியலையே. சண்டாலின்னு திட்டிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா எழுந்து அப்படியே தேடுறாரு. பாத்ரூம் போயிருக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா பாத்ரூம்லையும் இல்லை. சரி பாத்ரூம்லையும் இல்லை, வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் ஹாலில் பார்க்குறாரு. ஹால்லையும் இல்லை. ஆனால் யாரோ அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. அந்த அழுகிற சவுண்டு வந்து கரெக்டாக எங்கே கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா இவருடைய பெட்ரூம், அதாவது இவங்க 2 பேரும் இருந்தாங்க இல்லையா, அந்த பெட்ரூமில் தான் யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குதுங்க. இவருக்கு உள்ளே போகிறதுக்கும் பயம், போகாமலும் இருக்க முடியாது. பிரீத்தியை வேற காணோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பயத்தில் இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா யாரோ இவருடைய ஷோல்டர் மேலே கையை வைக்கிறாங்க. செம்ம கற்றுட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. பைத்தியக்காரன் ஏன்டா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுடா, பிரீத்தியை வேற காணோடா, அதனால தான்டா நான் வந்தேன் அப்படின்றாரு. ஆமாண்டா எனக்கும் அந்த அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இவங்களுடைய நண்பர்கள் மிச்சம் 11 பேர் இருக்காங்களே, அவங்க வந்து ராகவுக்கு பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாருக்கும் சவுண்டு கேட்டுச்சாடா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் உண்மையிலே சவுண்டு கேட்டுச்சுடா, இப்போ பிரீத்தியை காணோண்டா, அழுகிறது ஒரு ஆம்பளை குரலையாக கேட்குது, பிரீத்தி எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு முழுக்க தேடுறாங்க. ஆனால் பயப்பிள்ளைங்க பெட்ரூமில் தேடி இருக்கணுமா இல்லையா, பெட்ரூமில் தேடல, அந்த வீடு முழுக்க தேடுறானுங்க லைட்டை போட்டு. பிரீத்தி எங்கேயும் இல்லை. ஸ்விம்மிங் பூலில் தேடுறாங்க, பக்கத்தில் இருக்கிற மரத்துலலாம் டார்ச் லைட் அடித்து தேடுறாங்க. பிரீத்தி எங்கேயும் இல்லை. ஒரு மாதிரி ராகவ் வந்து பார்த்திங்கன்னா வெக்ஸாகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சரி டே ஒன்றும் பிரச்சனைடா, வாடா நீ போயிட்டு பெட்ரூமில் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பெட்ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு அழுகிற சவுண்ட் வந்து கேட்குது. என்னடா இது அழுகிற சவுண்டு கேட்குதுடா, பெட்ரூமுக்குள்ளே தான்டா கேட்குது, அதுலேயும் ஆம்பளை அழுகிற சவுண்டு வந்து கேட்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்திலேயே அப்படியே வந்து போனான். அதான் பெட்ரூமில் லைட்டாவது போட்டுக்கணும்ல, எல்லா இடத்துலையும் லைட்டு போட்டாங்க, இந்த பெட்ரூமில் மட்டும் லைட்டு போடல, இருட்டாக இருக்குது. இருட்டில் ஓரமாக யாரோ வந்து உட்காந்து ஒரு அலமாரி மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த அலமாரிக்கு பக்கத்தில் சின்னதாக அந்த இடம், அந்த இடத்துல வந்து யாரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல இருந்தால் அழுகிற சவுண்டு கேட்குது, உண்மையிலே யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்கடா, உண்மையிலே அந்த ஓரத்தில் யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்கடா, டார்ச் அடித்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டார்ச் லைட்டு மெதுவாக இந்த பக்கம் திருப்பிடா. அந்த இடத்துல யார் உட்காந்துக்கிட்டு இருக்கா, அந்த இடத்துல பிரீத்தி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நார்மலாக பிரீத்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொழுன்னு இருப்பாங்களாம். அப்படியே ஒரு கோவத்தில் ராகவ் என்ன சொல்லணும், குண்டாத்தி எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு பாரு, ஏதோ அழுதுகிட்டு வேறு இருக்குது, ஏதோ ஆம்பளை குரலில் வேறு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏண்டி அழுதுகிட்டு இருக்க அப்படின்றாரு. பிரீத்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்புது. அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி ராகவை பார்த்து
அப்படின்னு சிரிக்குதுங்க. இந்த சிரிப்பு சிரித்த உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு ஏன் இந்த மாதிரிலாம் சிரிக்கிற? ஆமாம், உங்கள் குரலே வந்து ஒரு நல்ல மென்மையான குரலாக இருக்கும், நல்லா பி சுசிலா குரல் மாதிரின்னு சொல்லி நான் வந்து பாட வச்சுலாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ இன்னமும் பி சுசிலா குரல் வேறு மாதிரி ஏதோ குரலாக இருக்குது, என்னது தொண்டை கிட்ட கட்டிக்கிச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்குறாரு. ஆனால் அந்த பிரீத்தி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக ராகவ் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன நீ அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா ஓன்னு அப்படி அழுகுது. ஏய், என்ன அழுகுற? அழுதா கூட ஆம்பளை குரல் வருது, எப்படி உனக்கு ஆம்பளை குரல் வருது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண் அப்படி தொடக்குதுங்க. தொடச்சிட்டு அப்படியே உன்னை சாவடிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லுதுங்க. இதை சொன்ன உடனே மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இடத்துல ராகவுடைய சிச்சுவேஷனை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் அந்த மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த பர்சன், அந்த இடத்துல இருந்த ஆன்மா, இதுங்களை தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிச்சு. இப்போது இவருடைய ரூமில் பிரீத்தியே இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் எப்படி சும்மா இருப்பார்? அப்படியே பயத்தில், உச்சக்கட்ட பயத்தில் கத்திக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா கூட வந்த 12 பேரும் ஆளை காணோம். டேய், நீங்கள் எங்கடா போனீங்க அப்படின்னா, டேய் நீ தான்டா கல்யாணம் பண்ணி போற, நீ ரிஸ்க் எடுக்கலாம், நாங்கள் ஏன்டா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து சவுண்ட் வருது. எங்கடா தூரத்துல இருந்து சவுண்ட் வருதுன்னு போய் வெளியே போய் பார்த்தா இப்போ அந்த 12 பேரும் கீழே ஆள்ல நிற்கிறாங்க. டே படுபாவீங்களா, என்ன மட்டும் தனியாக விட்டு போயிட்டீங்களா அப்படின்னதுக்கு அப்புறம் அப்படியே உள்ள அந்த பெட்ரூம்ல வந்து நகர்ற மாதிரி, கிரால் பண்ற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அப்படியே ராகவ் திரும்பி பார்க்குறாரு. கரெக்டாக பிரீத்தி எப்படி நடந்து வராங்கன்னா, ஒரு ஓனாய் எப்படி நடந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி 2 கை 2 கால்களை வச்சு நடந்து வராங்க. அப்படியே வந்து ஓடி வராங்க. அந்த ஓடி வரதை பார்த்த உடனே ஒரு பயத்தில் கடகடகடன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி ஓடி வராரு. அந்த மேனேஜருங்க, மேனேஜரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்க்குறாங்க. மேனேஜர் பக்கி எங்கே போனானே தெரில, ஆளே இல்லை. மேனேஜர் அந்த இடத்துல வில்லால மேனேஜர் இல்லை, அந்த கூட ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தனால அவனும் இல்லை. இந்த வில்லா இருக்கிற லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா, இவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வேறு எந்த ஒரு வீடுமே கிடையாது. இவங்க எங்கேயாவது எஸ்கேப் பண்ணி போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சாலும் ரொம்ப பயம். ஏன்னா வெளியே அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்குங்க. ஏதாவது வனவிலங்குகள் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் அந்த 13 பேர், அதாவது பிரீத்தியை தவிர 13 பேர் இருக்காங்க இல்லையா, 13 பேரும் அப்படியே பயத்தில் அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பிரீத்தியை வந்து கரெக்டாக எது மேலே ஏறி நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் ஒரு மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களா, கை வச்சு இப்படி எட்டி பார்க்குறதுக்கு. அந்த தடுப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறி இப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா 2 காலும் இப்படி இருக்குது, 2 கையும் இப்படி இருக்குது, 2 கையும் இப்படியே வச்சு அப்படியே நின்று அப்படியே ஒட்டுன்னா பார்த்துனே இருக்காங்க. என்ன தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகவை தான் தேடுறாங்க. அப்படியே தேடி 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 13 பேருக்கு நடுவில் மனுஷன் ஒளிஞ்சு போய் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே பார்த்துட்டு, அங்கே இருக்கியா, சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ, இவ வேற சாவடிக்காம விட மாட்டேன் என்னையே டார்கெட் பண்ணுறாலே, இங்கே 13 பேர் 12 பேர் காணுங்க, என்னையே டார்கெட் பண்ணுற அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஓடுறாருங்க. அப்படியே பிரீத்தி மேலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், பிரீத்திக்கு ஆல்ரெடி இந்த ஹைட்டு உயரம் அப்படின்னா பயம்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேருக்கு ஹைட்டாக இருந்தால் பயப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி உயரத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டமால்னு கீழே குதிக்கிறாங்க. குதிக்கும் போது எங்கே விழுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து ஒரு டீப்பாயை வச்சுருப்பாங்களே, அந்த டீப்பாய் வந்து கண்ணாடினால் செய்யப்பட்ட டீப்பாய், அதுலேயே வந்து குதிக்கிறாங்க. குதிச்சதில் கண்ணாடி வந்து பீஸாக போகுதுங்க. பிரீத்தியோடைய கை கால்லலாம் வெட்டு காயம். ஆனால் அவ்வளோ காயம் இருந்தால் கண்டிப்பாக வலிக்கும்ல, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே வலிக்கல. அப்படியே அந்த இடத்துல இருந்து ராகவ மேலே தாவுறாங்க பாருங்கள். ராகவ மேலே தாவணுன்னு ராகவ வந்து அவங்க கூட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ராகவ வந்து இழுக்கிறாங்க. நேராக பிரீத்தி வந்து போயிட்டு சோஃபாவில் வந்து போய் விழுகிறாங்க. சரி, அந்த இடத்துல ஏதாவது சாமி ரூம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாமி ரூம் இருந்திருக்கு. சரி, எல்லாரும் சாமி ரூம்குள்ளே ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமி ரூம்குள்ளே போய் ஓடுறாங்க. ஓடி போய் சாமி ரூமை லாக் பண்ணிவிட்டு அவங்க நைட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி ரூமில் தான் இருந்திருக்காங்க. நைட்டு முழுவதும் பிரீத்தி எப்படி இருந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோஃபாவில் இப்படியே உட்காந்து அந்த சாமி ரூம் அப்படியே வரைக்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து இதே மாதிரி இந்த சிக்னலை காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ராகவ் அதுக்கப்புறம் ஏன் பார்க்குறாரு, சாமி ரூமுக்குள்ளே சாமிகளோட சாமியாக இவர் வந்து ஐக்கியமாக ஆகிட்டார். உள்ளே அப்படியே கமுகமாக நின்ட்டாருங்க. அந்த நண்பர்களும் வெளியே வரவே இல்லை. கரெக்டாக அதிகாலை ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும். லைட்டாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சது. 6:30 மணிக்கு தான் சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. கோல்டு கிளைமேட் இல்லையா, அந்த சூரிய வெளிச்சம் வந்த உடனே தான் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்த பிரீத்தி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. பொத்துன்னு அப்படியே கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்த உடனே எல்லாரும் வெளியே ஓடுறாங்க. அதாவது சாமி ரூம்லேருந்து வெளியே ஓடி போய் ஐயோ பிரீத்தி என்னாச்சுன்னதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மயக்கத்திலே இருந்தாங்க. பிரீத்தி முகத்தில் தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க. தண்ணியெல்லாம் அடித்த உடனே அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க. ஐயோ, என் கை வலிக்குது, கால் வலிக்குது, அப்படி இப்படின்னு எழுந்துக்கிறாங்க. ஏய், என் கையெல்லாம் இப்படி வெட்டுச்சு, யார் என்ன பண்ணது, காலை என்ன யார் என்ன இப்படி பண்ணது, என் கால்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு ராகவ் வந்து பக்கத்தில், ஏம்மா நாங்களாமா பண்ணோம், நீதாம்மா நைட்டெல்லாம் எங்களை வச்சு பண்ண அப்படின்னு சொல்லி பேசிட்டு
இந்த மேனேஜர் எங்கடா போனான், அவன் கையில் மாட்டானா சா வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை தேடுறாங்க. கரெக்டாக அந்த மேனேஜர் கூலாக அவர் வந்து சைக்கிள் எடுத்துன்னு வர்றாரு. அப்போ தான் டேய் எங்கடா நீ என்னடா இந்த மாதிரி ஒரு வில்லாவை குத்துறீங்க, இந்த வில்லாவில் பேய் இருக்குதுடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன வில்லாலெல்லாம் பேய் இருக்காதே, இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னாச்சு என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இவங்களுக்கு நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அந்த மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த மேனேஜர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வரும்போது அந்த பிளாக் மேஜிக் பண்ண இடம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது காரகீரை நிறுத்துனீங்களா, அங்கே யாராவது ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து எங்கள் கார் முன்னாடி அடிப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருந்தார், பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது, சாப்பாடு கொடுத்தோம், அதுக்கப்புறம் அந்த பர்சன் அந்த இடத்துல தான் இறக்கி விட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பர்சனை நீங்கள் இறக்கி விடல, அந்த பர்சன் உங்கள் கூட தான் ஏறி வந்திருக்காப்புல, அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா வந்து எப்பயுமே அந்த இடத்துல குறிப்பாக ட்ராவலர்ஸை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த ட்ராவலர்ஸ் யாராவது பாவப்பட்டு அந்த ஆன்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மரண பீதியை கண்டிப்பாக அந்த ஒரு ஆன்மா கொடுக்கும். இது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னது ரெகுலராக நடக்கிற விஷயமா, எப்பா இதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமாப்பா, இவ்வளோ வேறு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது, இங்கே வாங்க ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்குது, அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இடத்துல வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த தாயத்தை கொடுப்பாங்க, அதை வந்து கட்டிங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 14 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் டெம்பிளுக்கு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், பேச்சுலரைட் பார்ட்டியை என்ஜாய் பண்ணணும்னு போனவங்க ஹனுமான் டெம்பிளுக்கு வந்து போயிருக்காங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாயத்தை கட்டிக்கிறாங்க. தாயத்தை கட்டி ஒரு பூஜையை போட்டு, எப்பா இந்த பேச்சுலரைட் பார்ட்டியும் தேவையில்லை, இந்த என்ஜாய்மெண்ட்டும் தேவையில்லை, எல்லா என்ஜாய்மெண்ட்டுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியும் ராகவும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதத்தில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு பிரீத்தி ஃபஸ்ட்டு கேள்வி என்ன தெரியுமா கேட்டாங்க, ஹனிமூனுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ராகவ் இது வரைக்கும் ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டே போகலாம், 12 வருஷம் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபை ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா, கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயங்கர ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஃபன் மட்டும் இல்லாமல் நிறைய டெரராகவும் இருந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுவேன், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.